வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் இருக்க உரைநடை பாடமான விதை திருவிழா இயல் 3. இது நம்ம இந்த லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். காலை வழிபாட்டு கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் கூறிய செய்தி மாணவர்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. காரணம், அருகிலுள்ள மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் விதை திருவிழாவிற்கு அடுத்த வாரம் அவர்களை அழைத்து செல்ல போகிறார்கள். அன்று முழுவதும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை தன் நண்பர்களுடன் கண்டு மகிழலாம் அல்லவா? விதை திருவிழா தொடர்பான துண்டு விளம்பரத்தாள்களை தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர்களிடம் வழங்கினார். நம் பள்ளியிலிருந்து விதை திருவிழாவில் மாணவர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார். தலைமை ஆசிரியரிடமிருந்து பெற்ற விளம்பரத்தாள்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கினர். துண்டு விளம்பரத்தாளில் உள்ள செய்திகளை படித்து பார்க்க செய்தனர். மாணவர்கள் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டனர். விதை திருவிழாவில் தங்களுடைய பள்ளி சார்பாக என்னென்ன படைப்புகளை வழங்கலாம் என குழுவில் கலந்துரையாடினர். பின்னர் தாங்கள் திரட்டிய படைப்புகளை ஆசிரியரிடம் காண்பித்து அனுமதி பெற்றனர். விதை திருவிழாவிற்கு செல்லும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினர். மாணவர்கள் எதிர்பார்த்த நாளும் வந்தது. பள்ளியிலிருந்து அழைத்து செல்ல வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆசிரியர்களின் கனிவான பேச்சு மாணவர்களுக்கு உற்சாகம் தந்தது. ஆசிரியர், மாணவர்களே, நாம் விதை திருவிழா நடைபெறும் அரங்கை நெருங்கிவிட்டோம். நமது படைப்புகளை கண்காட்சியில் வைப்பதற்கு நான் உதவுகிறேன், வாருங்கள். ரமணன், எனக்கு இந்த விதை திருவிழா பெரும் மகிழ்ச்சியை தருகிறது மாலா. ரெஹானா, விதைகளை எல்லாம் பாருங்களேன், இத்தனை வகைகளா, வியப்பாக இருக்கிறதே. மாலா, ஆமாம் ரமணா, வகை வகையான விதைகள் என்பதை விட இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும், அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எழுதி வைத்துள்ளார்கள். விதைகள் எல்லாம் தரமானவையாக உள்ளன. இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள், மருத்துவ பயன்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார்கள். மேலும் விளக்க பலகைகளும் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது. மணிமொழி, முகிலா, நெல் விதைகளின் பெயர்களை பார்த்தாயா? நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள், நாட்டுக்கம்பு, குதிரைவாலி, சோளம் போன்ற சிறுதானியங்களும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டுப்பருத்தி விதைகள், சிறுதானிய விதைகள் மட்டுமில்லாமல் அரிய மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றையெல்லாம் பார்ப்பதை நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். பாரதி, மணிமொழி, அதோ அங்கே பார், அந்த அரங்கில் இயற்கை இடுபொருள்கள், இயற்கை உணவுகள், வீட்டு தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் தருகிறார்கள். வாங்க வாங்க, என்ன சொல்கிறார்கள் என கேட்போம். மணிமொழி, ரமணா, பாதிப்பு என்று இந்த அரங்கத்தில் எழுதியிருக்கே, என்னவாக இருக்கும்? ரமணா, ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தான் பாதிப்பு என்று சொல்கிறார்கள். இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது. இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருள். ரெஹானா, பாரதி, இங்கே பார், சமையல் பாத்திரங்கள். இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல. பழங்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட செம்பு, மரத்தாலான சமையல் பாத்திரங்கள், கருவிகள், இவற்றையும் நாம் பார்வையிடுவதற்காக வைத்துள்ளனர். ஆசிரியர், மாணவ செல்வங்களே, அனைத்து கூடங்களையும் பார்த்தீர்களா? இந்த விதை திருவிழா உங்களுக்கு மிகுந்த பயனை தந்திருக்கும் என நினைக்கின்றேன். மாணவர்கள் அனைவரும் ஆமாம் ஐயா என்று கூறுகின்றனர். பாரதி, ஐயா, அங்கே பாருங்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் என்று எழுதப்பட்ட அந்த அரங்கத்தில் எல்லாரும் ஏதோ சுவைக்கிறார்கள். நாமும் அங்கே செல்லலாமா? மணிமொழி, விழாவிற்கு வந்தவர்களுக்கு இயற்கை முறையில் தயாரித்த நவதானிய உணவுகளான இனிப்பு உருண்டை, பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, முளைக்கட்டிய பாசிப்பயிறு, நவதானிய சுண்டல், கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு, மொச்சை போன்ற தின்பொருட்களை வழங்குகிறார்கள். ஆசிரியர்களுடன் மாணவர்களும் அந்த அரங்கில் நுழைந்தார்கள். இயற்கை உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தார்கள்.
இந்த விதை திருவிழா எங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த நாள் எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும் அமைந்தது. இங்கு பார்த்தவற்றை நாங்கள் அனைவரும் எடுத்துச் சொல்வோம் என்று மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க கூறினார்கள். விதை திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பிச் சென்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.